شركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا دستكير ويا خير خلق الله صلى الله عليه وسلم إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. جزا الله عنا محمدا بما هو أهله. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها أنت وليها ومولاها أنت وليها ومولاها. رب قد آتيتني من الملك وعلمتني من تأويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة أنت ولي في الدنيا والآخرة. توفني مسلما والحقني بالصالحين. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أفضل بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة وأن تصدقوا خير لكم إن كنتم تعلمون. قال النبي صلى الله عليه وسلم: من أخذ أموال الناس يريد أداءها أدى الله عنه ومن أخذ أموال الناس يريد إتلافها أتلفه الله أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்குயிரான கண்மணி நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், குத்துபுமார்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் நம்முடைய பிச்சிலங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவரின் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிடும் மேலான உயிருக்குயிரான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் சையதுல் முர்சலீன் ஷஃபீஉல் முஜ்ரிமீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தொந்தரவு புரிவானாக. நாம் வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான கண்ணியமான உயர்வான அந்தஸ்துள்ள அதிகாரம் உள்ள
தரஜாக்கள் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் உங்களுடைய சோதனையில் இருந்தும், சிறுவயதில் மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பது அந்த நிலையிலிருந்தும், கடன் வாங்கும் சூழலிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய முசீபத்திலிருந்தும் சோதனையிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவாராக. வாழும் காலமெல்லாம் கடன் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கும் போதும் கடன் இல்லாமல் மரணிக்கும் அந்த பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை, 21 நாட்கள் நம்மளை விட்டு கடந்து போயிடுச்சு. இன்னும் 9 நாட்களா அல்லது 8 நாட்களான்னு தெரியல. 9 நாட்களாக இருக்க வேண்டும் என்ற அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கொண்டே இருப்போம். அருமையான தாய்மார்களை, வாழ்க்கையில வாழ்வு என்பது அது ஒரு புனிதமான ஒரு கலை. அது வாழ்க்கை வாழ்றோம்ல, இந்த வாழ்க்கை வாழ்வது அது ஒரு பெரிய அற்புதம். அது எதையுமே நம்ம யோசித்து பார்த்து வாழ்க்கையை நடத்தணும். ஏதோ உலகத்துல பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் அப்படின்ட்டு நம்மளுடைய நிலைப்பாடுகள் இருக்கக்கூடாது. எதையாவது நம்ம சாதிக்கணும். நம்முடைய பெயர்கள் நமக்கு பின்னாலும் இருக்க வேண்டும். இந்த காரியம் இவர் செய்தது அப்படிங்கிற ஒரு பெயர் நமக்கு பின்னாலேயும் இருக்கணும். அந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த ஒரு வாழ்க்கை வாழணும். அதுதான் உயர்ந்த வாழ்க்கை. அதே மாதிரி வாழ்க்கை வாழும் பொழுது அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். சாதாரணமான வாழ்க்கையெல்லாம் வாழக்கூடாது. அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்படின்னா என்ன? இதுல நிறைய அர்த்தம் இருக்குது. தீன் என்பது அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற எந்த மதமும் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்படலை, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படலை. இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்படின்னா என்ன? ஒரு அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கை என்பது அது இஸ்லாம் மட்டும்தான். ஒரு மரியாதையான ஒரு வாழ்க்கை என்பது இஸ்லாத்துல வந்தா மட்டும்தான் கிடைக்கும். சஹாபாக்கள் அதை நினைத்து நினைத்து பூரிப்படைவாங்க. எப்படி நம்ம வாழ்ந்தோம் தெரியுமா? எவ்வளவு அசிங்கமா நம்ம வாழ்ந்தோம் தெரியுமா? எவ்வளவு மோசமான வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழ்ந்தோம் தெரியுமா? ஆனா அல்லாஹ் தஆலா இவ்வளவு அழகான இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஒரு அழகான ஒரு அற்புதத்தை நமக்கு தந்திருக்கிறான். ஒரு அடிமைத்தனம் இல்லை, அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஒரு அடிமைத்தனம் அன்றைய காலத்துல இருந்துச்சு. வசதி படைத்தவர்கள், குடும்ப பாரம்பரியம், வீரம் உள்ளவர்கள், அவங்கெல்லாம் அடுத்தவர்களை அடிமைத்தனம் படித்து வச்சிருந்தாங்க. தனக்கு கீழே தான் இருக்கணும், நான் சொல்றதான் நீ கேட்கணும். அவனுக்கென்று தனி சிந்தனை கிடையாது, தனி சுயமரியாதை கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியம். சுயமரியாதை இது ரொம்ப முக்கியம். நம்முடைய அந்தஸ்தை என்னைக்குமே எந்த இடத்திலையும் தாழ்ந்து விட்டுறக்கூடாது. அது அல்லாஹுக்கு பிடிக்காத ஒண்ணு. அதுதான் இஸ்லாம்னு சொல்றது. இஸ்லாம் பிரகாரம் ஒரு மனிதன் வாழ்ந்தால் வாழ்க்கையில எந்த இடத்திலையுமே அவன் தாழ்ந்து போயிட மாட்டான். தலை குனிவு என்பது அவனுக்கு ஏற்பட்டு போயிடாது. நிமிர்ந்து நிற்பான். என்ன வந்தாலும் சரி அப்படி நிமிர்ந்து நிற்பான்.
அதாவது ஒரு சஹாபி, அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒரு நாட்டுக்கு கடிதம் எழுதி அனுப்புறாங்க. கடிதம் எழுதி அனுப்பணும்னு அன்றைய காலத்துல ராஜாக்கள் இடத்துல போயிட்டா உடனே போய் நீட்டிட முடியாது. காவலாளிகள் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கோட்டை இருக்கும், அந்த கதவுக்குள்ளதான் அனுமதியோட தான் போகணும். ராஜாவோட இடத்துக்கு போறதுக்கு அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அவங்க உள்ள போகணும். அப்படி போகும்போது வீரர்கள் வழியில மறிச்சிடுறாங்க, எங்க வந்தீங்க, யாரு நீங்க அப்படின்னா. கோலங்கள் வித்தியாசமா இருக்குதா இல்லையா? ஏன்னா அவங்களுடைய கோலங்கள், சஹாபாக்களுடைய கோலங்கள் தலப்பா கட்டியிருப்பாங்க அல்லது தொப்பி போட்டிருப்பாங்க, ஜிப்பா மாதிரி பெருசா போட்டிருப்பாங்க. இப்ப நம்மள மாதிரிலாம் பொப்ப காலத்துல உள்ள மாதிரிலாம் கிடையாது. அப்ப தொலைன்னு இருக்கும், ரொம்ப லூஸா இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கு. பார்க்க ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு வசீகரம் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு அழகு இருக்கும். அது இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம நாட்டுல இல்லை, அவங்க நாட்டுல எல்லாம் எப்படி இருப்பாங்க, மேலாடை போட மாட்டாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி அன்றைய காலத்துல மேலாடை கிடையாது தானே. ராஜாக்கள் வந்துட்டா அந்த துண்டு மட்டும் வச்சிருப்பாங்க, துண்டை தூக்கி இடுப்புல கட்டிக்கிறணும், செருப்பு போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு தெருவுக்குள்ள போகும்போது ராஜாக்கள் இருக்கும்போது எவ்வளவு வெயில் வந்தாலும் செருப்பு போடக்கூடாது. ஏன்னா சுயமரியாதை என்பது அவங்களுக்கு கிடையாது, சொல்ல போனா அதான். ஆனால் சஹாபாக்கள் அப்படி கிடையாது, சுயமரியாதையோடு இருக்கக்கூடியவங்க. அந்த கம்பீரம், அந்த பேச்சு, நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அப்படித்தானே அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர். முஹம்மது யாரு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர். வல்லதீன ஆமனூ மஅஹு ரஹ்மாஉ பைனஹும் அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹ்மாஉ பைனஹும். அல்லாஹ் சொல்லுவான், அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹ்மாஉ பைனஹும். அவரோடு இருக்கக்கூடியவர், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடியவர். அல்லது இப்படி அர்த்தம் வைக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை அவர்களுக்கு பின்னால் பின்பற்றக்கூடியவர்கள். ரெண்டையுமே எடுத்துக்கலாம் இந்த ஆயத்திற்கு. வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹ்மாஉ பைனஹும். அவர்கள் எப்படி தெரியுமா? அந்த சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களை ஈமான் கொண்டு வாழக்கூடிய அந்த மக்களாக இருந்தாலும் சரி, எப்படி தெரியுமா? குஃபரின் மீது மிக கடுகடுப்பாக இருப்பார்கள். எந்த இடத்துலையும் தலை குனிஞ்சு போக மாட்டாங்க. போனா மசுறு தானே, போனா அதுன்னு சொல்ல உசுறு தானே, என் மயிருக்கு சமம் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு தான் அவங்க நடைமுறைகள்லாம் இருக்கும். என்ன வந்துட போகுது, என் உசுரத்தான் எடுத்துட்டு போ அப்படிம்பாங்க. எந்த இடத்துலையும் தலைகுனிவு இருக்காது. அஷித்தாஉ அலல் குஃபாரி, அவர்களுடைய அந்த காஃபிர்களுக்கு மத்தியில், குஃபருக்கு மத்தியில் கடுகடுப்பாக, கடினமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ரஹ்மாஉ பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க, பாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க, விட்டு கொடுத்து போவாங்க. அதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய அந்தஸ்துள்ள வாழ்க்கை அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி தர்றாங்க. அப்ப அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டாங்க, இந்த இடத்துலயும் சரிதான். அப்ப அந்த சஹாபி போய் நின்றுட்டாங்க. இந்த உடனே அந்த கம்பீரம், அந்த தாழ்வு, அத பணிவா போகணுங்கிற அந்த சிந்தனை கிடையாது. அப்படி நிமிர்ந்து நிற்கிறாங்க. என்ன வேண்டாங்க, தலைவனை பார்க்கணும், அரசனை பார்க்கணும். அரசனை பார்க்க முடியாது, என்ன செய்யணும்? இந்த லெட்டரை கொடுக்கணும். எங்கள் தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தாங்க, சரி கொண்டா நான் போய் கொடுக்குறேன். போயாச்சு, படிச்சு பார்த்தாங்க, அது அரபியில் எழுதப்பட்டிருக்கு. ஆனா அங்க அரபு மொழி இல்லை. அப்ப டிரான்ஸ்லேட்டர் நடக்குது. என்ன, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கோ, நான் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய தூதுவர். அப்படியா? இவரை பத்தி விசாரிக்கிறாங்க. எல்லாம் விசாரிச்சுட்டு முகமதுன்ற ஒருத்தர் மக்காவில் இருக்கிறாரு, இப்படி 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 எல்லாம் சொல்லிவிட்டு, சரி இவங்க எந்த இடத்துலையும் நமக்கு அவங்க சரியா செய்வாங்களா? எனக்கு செய்ய மாட்டாங்க. ஏன்னா அரசர்களுக்கு முன்னால் போனவுடனே காலில் விடுவார். சரியா செய்யணுமா இல்லையா? சரியா செய்ய மாட்டாங்க. என்ன செய்யலாம்? சரி அவர் வரட்டும். அவர் நேரா அந்த கேட் இருக்குல்ல, அரசர் இருக்கக்கூடிய அந்த கேட்டு, பெரிய கேட்டு இருக்குல்ல, அந்த கேட்டுக்கு நேரம் வந்தாருன்னா கேட்டு பெருசா இருக்கும், தலை நிமிர்ந்து தான் போகணும். அதனால சின்ன கேட்டு இருக்குல்ல, குனிஞ்சு வரக்கூடிய கேட்டு இருக்குல்ல, அந்த குனிஞ்சு வரக்கூடிய கேட்டு பக்கம் கூட்டிட்டு வா. அப்படியாவது அந்த கேட்டுல இடிக்காம அப்படி குனிஞ்சு வருவார்ல,
அந்த குனிவையாவது எனக்கு நானே ஏத்துக்கிறேன், எனக்காண்டிதான் அவர் குனிஞ்சாருன்னு நான் ஏத்துக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு பாதையின் பக்கம் கூட்டிட்டு வாண்டு அந்த அரசு சொல்றான். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நேரா ஒரு கேட்டு பக்கத்து கூட்டிட்டு, பெரிய கேட்டு பக்கத்து கூட்டு போனா அவர் குனிய தேவையில்லை, சஜிதா செய்ய மாட்டாங்க, எந்த இடத்துலயும் தலையை கொண்டு போய் பூமியில வைக்க மாட்டாங்க, எவனுக்கு முன்னாலும் வைக்க மாட்டாங்க. ஆனா பெரிய கேட்டு பக்கத்து கூட்டிட்டு போனா அந்த அந்த நிலைப்பாடுகள் வராது, குனிஞ்சுலாம் வர மாட்டாங்க, நிமிர்ந்து தான் வருவாங்க. சரி, சின்ன கேட்டு பக்கம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா குனிஞ்சு வருவாரு, அந்த குனிதலை எனக்கு பணிவாக அவன் வர்றாங்கிறத நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த அரசரை சொல்ல. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஏற்பாடு நடக்குது. இந்த சஹாபிக்கு புரிஞ்சு போச்சு, ஓ இப்படித்தான் செய்யறீங்களா அப்படின்ட்டு. அந்த சஹாபி என்ன தெரியுமா செஞ்சாங்க, அப்படியே பின்புறத்தை காட்டிக்கிட்டு குனிஞ்சு அப்படியே உள்ள ஊத்தாங்க. இந்த நேரா போனா தாங்க குனிஞ்சு போகணும், பின்புறத்தை போனா அது சொல்றான் வேற மாதிரி சொல்லலாம், அதை இந்த இடத்துல சொல்ல முடியாது. அந்த மாதிரி அவங்க போனதோட அரசனுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது, என்ன அந்த ஆளுக்கு இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசி அனுப்பி வச்சாங்கன்னு வைக்கல. இப்ப என்னன்னா, எந்த இடத்திலும் சஹாபாக்கள் தன் சுயமரியாதையை விட்டு கொடுத்ததே இல்லை. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரிதான், சுயமரியாதையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. நமக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கிறது, தனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இஸ்லாத்துல. அதான் இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இஸ்லாம் தான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்று சொன்னால், நீ இஸ்லாம் பிரகாரம் வாழ்ந்தீர தலை நிமிர்ந்து நிக்கலாம், எந்த இடத்துல யாருக்கும் என்ன பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்ற நிலைப்பாட்டை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்லி தர்றான். அதை முதல்ல நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். சுயமரியாதை ரொம்ப முக்கியம். யாருக்காக வேண்டி தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுத்து நம்ம போயிடக்கூடாது. அப்ப வாழ்க்கையில சுயமரியாதையை, அந்த மரியாதை களங்கம் ஏற்படுத்தும் அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகவும் கூடாது. சுயமரியாதை இருக்குல்ல, இந்த சுயமரியாதைக்கு எந்த குந்தகமும் வந்துடாத அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகணும். நம்மளதான் எப்படி வேண்டாலும் வாழலாமே, நம்மகிட்ட தான் எல்லாம் இருக்குத, எப்படி வேண்டாலும் வாழலாம்னு சொல்லிட்டு வாழ்ந்தோம்னு வைங்கல, நம்ம பின்னாடி காசு பணம் இருக்கிறதுக்காண்டி ஒண்ணு சிரிச்சு போய்க்கிறாங்க, அங்கிட்டு போக விட்டு என்ன சொல்லுவாங்க, போகுது பாரு மூதே, நாசக்கார பைய போறான் பாரு, அப்படிதான் பேசுவான். அப்போ எந்த இடத்திலையுமே சுயமரியாதையை எவ்வளவு தூரம் நமக்கு அல்லாஹ் தஆலா அந்தஸ்துகளை உயர்த்துகிறானோ அந்த அளவிற்கு நாம் சுயமரியாதையை வளர்த்து கொள்ள வேண்டும், ஒரு கண்ணியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், ஒரு அந்தஸ்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. அவங்களுக்குன்னு தனி அந்தஸ்து இருந்தது, தனி சுயமரியாதை இருந்தது. அது எந்த இடத்திலும் விட்டு கொடுத்து போனதாக சரித்திரமே கிடையாது. தனக்கு மத்தியில, தன்னுடைய குடும்பத்துக்கு மத்தியில, தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில விட்டு கொடுத்து போவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் சுயமரியாதை என்று வரும் பொழுது அது எந்த இடத்திலும், குஃபருக்கு மத்தியில சுயமரியாதை என்று வரப்போகும்போது, கண்ணியம் என்று வரப்போகும்போது அது எந்த காலத்திலும் விட்டு கொடுத்ததாக சரித்திரமே இல்லை. சஹாபாக்களுடைய வரலாறு, ஆண்களையும் எடுத்துக்கிறங்க, பெண்களையும் எடுத்துக்கிறங்க, அதை நீ எப்படி வேண்டாம் எடுத்து பாருங்க, அது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். அது இப்ப வாழ்க்கைன்னு சொன்னா ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழணுங்க, நல்ல வாழ்க்கை வாழணும், சாதாரணமான வாழ்க்கையெல்லாம் வாழக்கூடாது. அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு உயர்ந்த இடத்துல வாழ வை. ரசூல் அப்படித்தானுங்க கற்றுக் கொடுத்தாங்க சஹாபாக்களுக்கு. சஹாபாக்கள் எந்த குறைச்சல்ல வாழ்ந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சாதாரணமாக வாழ்ந்தவர்கள் என்று சொல்ல முடியுமா? எல்லா மனிதர்களையும் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாகத்தான் வாழ்ந்தாங்க. அஸ்ஹாபி கன்னுஜூமி ஃபபிஅய்யிஹும் யக்ததைத்தும் யஹ்ததைத்தும், என்னுடைய தோழர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்றவர்கள், அவர்களை யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்கள். உலகத்தில் எந்த தலைவனும் தன் தொண்டர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. நீங்க ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்கிறான் பாருங்க, ஒரு மூதேவி, அவனுடைய தொண்டர்கள் பொம்பளை பிள்ளைங்க பேசுது பாருங்க, என்ன பேச்சு, என்ன ஒரு நடைமுறை, ஒரு சாதம். இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரனோ அல்லது வேற எவனாவது ஒருத்தன் இப்படி பேசிவிட்டால் சும்மா இருப்பாங்களா? என்னென்ன பேசுவாங்க, என்னென்ன எப்படி எல்லாம் அதை திரிச்சு கொண்டு போவாங்க. இன்னைக்கு என்னென்ன அந்த அவனுக்காக வேண்டி என்னென்னலாம் பேசுறாங்க பாருங்க. தன் சுயமரியாதை, தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய கண்ணியம், தன்னுடைய மானம், மரியாதை எதையுமே பார்க்கல.
முட்டாள்தனமாக நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்ணுடைய அந்த உரிமை என்ன, அவங்களுடைய சுயமரியாதை என்ன, அவங்களுடைய வாழ்வு என்ன, எதையுமே யோசிக்கிறதே கிடையாது. வாயில வந்ததெல்லாம் வார்த்தைகள் என்று. அதாவது இதெல்லாம் எப்படி வருதுன்னா, அவன் சொல்லி கொடுக்குற அவங்களா பேசுறாங்க, சொல்லி கொடுக்கறது அவ்வளவுதான், காசு பணம் தான். அப்படி போயிடக்கூடாது. நமக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலாவும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு கத்து தர்றாங்க. அப்படித்தான் சஹாபாக்களை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்து எடுத்தாங்க. அந்த சுயமரியாதையை எப்படி நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை நடைமுறை அழகா இருக்கணுங்க, அல்லாஹுக்கு பொருத்தமானதாக இருக்கு. இன்னைக்குமே அல்லாஹுடைய பொருத்தத்தோடு தான் நம்ம எந்த காரியத்தையும் செய்யணும். அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய சுயமரியாதை எங்க காணாம போகும் அப்படின்னா, தம்முடைய நடைமுறைகள் மாற்றமாக போகும்போதுதான் சுயமரியாதை போகும். பப்ளிக்கில் நின்றுக்கிட்டு சிகரெட் அடிக்கிறது, சாராயம் அடிக்கிறது. நிறைய பேரு தன் மனைவிட்ட கூட சுயமரியாதை அது பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. அல்ல கணவன்கிட்ட மனைவி அப்படித்தான் சில பேர் நடந்துக்கிறாங்க, கணவன் மனைவிட்ட அப்படித்தான். அவங்களுக்குன்ற ஒரு, அதாவது மனைவிக்கு அந்த சுயமரியாதை, நம்ம என்ன நினைப்பா, நம்மளை தப்பா நினைக்குவாள, அசிங்கமா நினைக்குவாள அப்படிங்கிற அந்த சிந்தனைலாம் கிடையாது. நான் கணவன், நான் அப்படித்தான் இருப்பேன், இதுதான் என் வாழ்க்கை, நீ ஏத்துக்கிட்டு தான் வாழணும் இப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு போயிடுறாங்க சில பேர். அல்லது மனைவிமார்கள் என்ன செய்றாங்க, நான் இப்படித்தான், என் குணம் இப்படித்தான் இருப்பேன், இஷ்டப்படிதான் இரு, இல்லைன்னா போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரிதான் சில மனைவிமார்களுடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. தன்னுடைய பார்ட்னருடைய, தன்னுடைய ஜோடிகளுடைய சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும். அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. எந்த இடத்திலும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன் கணவருடைய சுயமரியாதையை விட்டு கொடுத்ததே கிடையாது. எந்த இடத்திலும் அன்னை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிமாருடைய சுயமரியாதையை விட்டு கொடுத்ததே கிடையாது. ஒரு சஹாபி கேட்டாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன். அவங்க ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அதாவது ஒரு சஹாபிக்கு இப்படி ஒரு நினைப்பு, நம்ம ஒரு கேள்வியை கேட்கணும், அதை நம்மளை தான் பதில் சொல்லணும். அவ கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உலகத்திலே உங்களுக்கு எல்லாரும் மக்கள்ல யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாங்க. அந்த சஹாபி நினைச்சாங்க என்னைய தான் சொல்லுவாங்க, நம்மளை தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க. அப்படி நினைப்புல தான் சொன்னாங்க. உண்மையில சஹாபாக்கள் எல்லாரையும் பிடிக்கும், அப்படித்தான் ரசூலுல்லாஹ் நடந்துக்குருவாங்க. ரசூலுல்லாஹ் நடக்கக்கூடிய 10 பேருடைய கூட்டத்துல போனாங்கன்னு வைங்களேன், எல்லா சஹாபாக்களும் சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து தான் பேசினார்கள், என் முகத்தை பார்த்து தான் பேசினார்கள் என்று எல்லா சஹாபாக்களும் சந்தோஷப்படும் அளவிற்கு தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடப்பார்கள். அப்படின்னா எப்படி நடந்திருப்பாங்க, எப்படிலாம் முகம் கொடுத்திருப்பாங்க தன்னுடைய தோழர்களுக்கு. நீங்க நம்மளா இருந்தா என்ன செய்யறோம், 10 பேர் 5 பேர் இருந்தோம்னு சொன்னா ஒரு பிள்ளை அப்படியே நம்ம அப்படியே ஓர கட்டுறமா இல்லையா, மூஞ்சை பார்க்கறது இல்லை. அந்த பிள்ளை ஏதாச்சும் பேசினா கூட நோஸ் கட் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு, அப்படியா அப்படின்ட்டு ஒரு ஏண்டா நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி மனசு நோக்கிற மாதிரி எத்தனை பேர் நம்ம அப்படி செய்யறோமா இல்லையா? அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது. நான் சில பேர்களுடைய பக்கத்துல வந்தால ஊட வர்றாங்க மடியோ என்னது வந்தவொடனே அப்படி நல்லா இருக்கியா, என்ன செய்தி அப்படிங்கிறோமா இல்லையா? அது அந்த மாதிரியான ஒரு நோஸ் கட்டு. அந்த ரெண்டு முகத்தோடு நம்ம வாழக்கூடாது, அந்த வாழ்க்கை வாழக்கூடாது. எல்லா மனிதர்களுடனும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். சில பேர்களை ரொம்ப பிடிக்கும், சில பேர்களை கொஞ்சம் பிடிக்கும், அது வேறு விஷயம். ஆனால் எல்லாரிடத்திலும் நல்லவர்களாக நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கணும். அந்த சுயமரியாதையோடு வாழணும். நமக்கென்ற அந்த கண்ணியத்தை என்னைக்குமே விட்டு கொடுத்து போகக்கூடாது, சுயமரியாதை விட்டுறக்கூடாது. ஒருத்தரை நாம் மதிப்பதினாலும் நம்முடைய சுயமரியாதை இருக்கிறது. ஒருத்தர் நம்மளை மதிக்கலண்டாலும், ஒருத்தர் நம்ம மதிக்கலண்டாலும் நம்ம சுயமரியாதை போயிடும். யாராவது நம்மளை கேவலமாக பேசினாலும் நம்முடைய சுயமரியாதை போய்விடும். என்ன, யாரும் நம்மளை தப்பா நினைச்சிருவாங்க, அதாவது யாரும் நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற செயல்பாடுகள் நாம் செய்தாலும் சுயமரியாதை போயிடும். எல்லா வகையிலையும் சுயமரியாதையை கண்காணிப்போடு பார்க்கணுங்க. அதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய முக்கியமான விஷயம். யாரு என்ன வேண்டாலும் சொல்லிவிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிறது தப்பு கணக்கு. அந்தஸ்து வேண்டும் நம்மளுக்கு.
அப்ப அந்த சஹாபி கேட்டாங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு எது ரொம்ப யாரை ரொம்ப பிடிக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்காமல் சொன்னார்கள், என் மனைவி ஆயிஷாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. யாராச்சும் சொல்ல முடியுமா அப்படி? எந்த கணவனாலும் சொல்லுவாங்களா? உம்மாவை பார்ப்பாரு, அங்கிட்டு பார்க்க, ஆஹா மனைவி இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாலே என்ன செய்யறது? உம்மா ஒரு முறப்பு தான், அதோட இவனுக்கு மூஞ்சி தூக்கி போயிடும். அங்கிட்டு பார்க்க அக்காவை பார்ப்பா, அடப்பாவி நான் உன்னை சின்ன பிள்ளைன்னு வளர்த்துனடா அப்படின்னு ஒரு பார்வை, அதோட அவனுக்கு மூஞ்சி தொங்கி போயிடும். அப்ப எங்க இருக்கிறது வாழ்க்கையில அழகு? அப்போ வாழ்க்கையில எந்த இடத்திலும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், யாரிடத்திலும் எந்த சுயமரியாதையும் விட்டு கொடுக்காமல் போகுவதுதான் வாழ்க்கையில மிக சிறந்தது. அதுக்கு எந்த விதமான குந்தகமும் வந்துவிடக் கூடாது என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நம்ம நடைமுறையை அழகாக ஆக்கணும். அந்த நடைமுறை அழகாக ஆக்குறதுல ஒண்ணு என்ன தெரியுமா? கடன் இல்லாமல் வாழ வேண்டும். இது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு அந்தஸ்து, நல்ல அந்தஸ்து இருக்கும், கடன் மட்டும் வாங்கிருங்கள. அந்த கடனை வாங்கிட்டா நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மன உளைச்சல், அந்த ஏற்படக்கூடிய அந்த மன சோர்வு, அடுத்து என்ன நடக்கும்? காலையில், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லுவாங்க, இரவில் உனக்கு நிம்மதி இருக்காது, காலையில் ஒரு ஒரு பதட்டம் ஏற்படும். நிம்மதி காலையில என்ன, நைட்ல என்ன, ஆஹா இவனுக்கு எப்படா நம்ம காசை கொடுக்கறது, எப்படா நம்ம காசை கொடுக்கறது அப்படிங்கிற சிந்தனை உனக்கு வந்துடும். பகலாயிட்டா என்ன ஆயிரும்? ஆகா வந்துருவானோ, வீட்டை தேடி வந்துருவானோ, கேட்டுருவானோ, 4 பேருக்கு முன்னால நம்மளை வந்து கேட்டுருவானோ, சத்தம் போட்டுருவானோ, அப்படி இப்படின்ட்டு பலவிதமான சிந்தனைகள் வந்து வரும். இது எதனால ஏற்படுகிறது? கடனால ஏற்படுகிறது. கடன் வாங்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடன் வாங்கி இருக்காங்க தான். தேவைக்கு வாங்கணும், ஆடம்பரத்துக்கு வாங்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர்கள் கடன் வாங்குவது எதற்கு தெரியுமா? ஆடம்பரத்துக்கு வாங்குறாங்க. கடனை வாங்கி ஒரு கடனை வாங்கலாம், கொடுக்க முடியும் என்ற அந்த ஒரு நிலைப்பாடு இருக்குமையானால் கடன் வாங்கி நம்ம செயல்படுத்தலாம். சில பேர் கடை துறப்பாங்க, ஃபுல்லா கடனை வாங்கி என்ன செய்யற, கடை துறக்கிறது 1 மாசம் ஓடும், இவனுக்கு காசு கட்டணும். எப்படி கட்டுறது? வியாபாரம் நடந்ததானே கட்ட முடியும். வியாபாரம் நடத்து, கடனை அடைக்கணும், வீட்டு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி படியும்? அப்போ கடன் இல்லாமல் எந்த இடத்திலும் சரி, கடன் இல்லாமல் தன்னை தற்காத்துக் கொள்வது அது மிகப்பெரிய சுயமரியாதை என்று சொல்லி தருகிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சரதாத்து சொல்லுவாங்க, அழகான மனைவிக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அழகான மனைவிக்கு அடையாளம், புருஷனை கடன் வாங்காமல் அவன் தர்ற காசை வச்சு குடும்பத்தை நடத்தி ரன் பண்ணி கொண்டு போறாங்க பத்தியலா, இவங்கதான் மனைவிலேயே ரொம்ப சிறந்த மனைவியா. அழகு இல்ல, குடும்ப பாரம்பரியம் இல்ல, சொத்து சுகம் இருப்பது பெரிய விஷயம் இல்ல, பெரிய குடும்பத்து பெண்ணு அப்படிங்கிறது எல்லாம் பெருசு இல்ல. தன் கணவனுடைய சம்பாத்தியத்துல கடன் படாமல் தன்னுடைய கணவனை கடன் படாம எந்த ஒரு பெண்ணு கொண்டு போறாளோ, வாழ்க்கையை கொண்டு போறாளோ, அவள் தான் சிறந்த பெண்மணி. இந்த மாதிரி பெண்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுடைய சில நேரங்கள்ல இந்த மாதிரி பெண்மணிகளுடைய கணவன்மார்கள் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் தப்பா நடந்துக்குறாங்க, கொஞ்சம் கடினமா நடந்துக்குறாங்க. நான் கூப்பிட்டு சொல்றது, இங்க வா, இங்க பார், உன் வாழ்க்கையில உன் மனைவியோட சந்தோஷமா இரு. ஏன் தெரியுமா? உன் மனைவியுடைய நிலைப்பாடு உனக்கு புரியுதா? புரியல. இப்படிலாம் செஞ்சாங்களா? ஆமா. உனக்கு இவ்வளோ தூரம் உனக்கு உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கட்டுப்பட்டு உனக்கு கடன் படாம, உனக்கு சிரமம் இல்லாம, உனக்கு எந்த விதமான கஷ்டமும் கொடுக்காம எல்லா கஷ்டத்தையும் அவளே ஏத்துக்கிட்டு நடந்துக்கிட்டு வர்றா இல்ல, அப்படிப்பட்டவளை நீ எப்படி நடக்கணும்? ஏன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா தான் என்ன குறைஞ்சா போயிடப்படான்னு கேட்கறது. அப்பதான் அவனுக்கு மண்டையிலே உரைக்கும், ஆஹா இப்படிலாம் ஒண்ணு இருக்குதோ அப்படின்ட்டு. முதல்ல நம்முடைய பார்ட்னர் என்ன, எப்படி போறாங்க அப்படிங்கறது புரியுதல். இந்த புரியுதல் இல்லாம தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். நிறைய பேர் மாட்டிக்கிட்டு முழிகிறதுக்கு கஷ்டமா, வாழ்க்கையில சதஞ்சு போய் நிம்மதி இல்லாம கிடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது இல்லை. பெண்ணும் புரிஞ்சுக்கிறது இல்லை, ஆணும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த புரியுதல் இருக்கணும். ஒரு பெண்ணிட்ட மிக முக்கியமானது என்ன தெரியுமா? தன் கணவனை கடன் படாமல், ஒண்ணு தெரியுமா, சில இமாம்கள் சொல்லி தருவாங்க, எந்த பெண் கணவனை கடன் படாமல் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன் வாழ்க்கையை செயல்படுத்துகிறாளோ, அல்லாஹ் தஆலா அவளுக்கு நோயை கூட கொடுக்கிறது இல்லையா.
எந்த வகையில நோய் கொடுத்துட மாட்டானா. அவளுக்கு எப்படி இந்த நினைப்பு வரும், நம்மளுக்கு நோய் வந்து படுத்துட்டா செலவு வந்துருமே, புருஷன் எங்க போவாரு அப்படிங்கிற சிந்தனையோடு அவள் ரொம்ப கண்காணிப்பாக நடக்குவா. கண்டதையும் சாப்பிட மாட்டா, கண்ட நேரத்திலையும் தூங்க மாட்டா, எல்லாம் கரெக்டா வண்டி ஓடும். அப்ப நோயை கூட அல்லாஹு தாலா கொடுப்பதற்கு யோசிப்பான். அப்படிப்பட்ட பெண்கள் கையேந்தினால் அல்லாஹ் கொட்டோ என்று கொட்டுவான். நிச்சயமாக அந்த குடும்பம் பிற்காலத்தில் இன்று கஷ்டப்பட்டாலும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய வசதி படைத்தவர்களாக மாறுவார்கள் என்பதை இமாம்கள் சொல்லி தருவாங்க. ஏன்னா கடன் தாங்க வாழ்க்கையில நிறைய சந்தோஷத்தை அளிக்கிறது, நம்முடைய முன்னோற்றத்தை அப்படியே அழித்து விடும் கடன் வந்து. அது இந்த வட்டி கடன் வாங்கணும்னு வைங்களேன், அது ரொம்ப மோசங்க. தாய்மார்களை நிறைய பேர் வட்டி கடன் வாங்குறதாக நான் கேள்விப்படுறேன். நான் சொல்றதுனால தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, என்னடா நம்மளை பயால கூப்பிட்டு வச்சு இப்படிலாம் சொல்றாங்கன்னு. நீங்க புரிஞ்சுக்கிறனும் புரியணுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் சொல்றேன். வட்டி கடன் வாங்கித்தான் ஒரு காரியத்தை செய்யணுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்க போயிடாதீங்க. யாரு என்ன வேண்டாம்னு சொல்லட்டும், நம்மளுக்கு என்ன இருக்கு. மக கல்யாணம், என் குடும்பத்துக்கு சோறாக்கி போடணும், காசு பணம் இல்லை, வட்டி கடன் தான் வாங்கணும், வழி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. சோறாக்கி போடாட்டி என்ன செய்வாங்க, ஒரு நாளைக்கு தப்பா பேசுவாங்க. என்ன எல்லா வீட்டு கல்யாணத்தையும் திண்டு குட்டு நம்மளுக்கு தரல பத்தியா, அப்படிதான் பேசுவாங்க. உலகத்தில் அப்படிதான் பேசுவாங்க. எல்லா வீட்டு கல்யாணத்திலையும் திண்டு விட்டு நம்மளுக்கு பத்தி அவங்க வீட்டு கல்யாணத்துல சாப்பாடு தர்றேன்னு பேசுவாங்க. பேசிட்டு போகட்டுமே, அதுக்காண்டி கடனை பட முடியுமா? அதுக்காண்டி வட்டி கடன் பட முடியுமா? வட்டி குட்டி போடு, அதுக்கு மேல குட்டி போட்டு கடைசியில நிம்மதி இழந்து போய் நிற்போம், நடுத்தருவில் நிற்போம் நம்ம. அப்படித்தானே எத்தனை பேர் குடும்பத்தை இழந்து, தன்னுடைய சொத்து பத்துக்களை இழந்து, இருக்கிற வீட்டை நிலைந்து வாடகை வீட்டுல போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை எத்தனை குடும்பங்கள்ல இருக்கிறது தெரியுமா? எதுக்கு அந்த வட்டி கடனை வாங்கி இதை செய்யணும்? அந்த உறவு தான், அந்த நம்முடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளாத உறவுகள் எதுக்குத்தான் அந்த உறவுன்னு கேட்கிறேன். அந்த உறவு வச்சு என்னதான் பயன்? ஒரு பயனும் இல்லையே. கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறணுமா இல்லையா? சரி, அவங்களுடைய நிலைமைகள் இப்படித்தான், அனுசரிச்சு போயிடுவோம், எல்லாரும் சேர்ந்து செய்வோம், எல்லாம் நின்று செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறவுகளை தான், அதான் உண்மையான உறவு. இல்ல நீ இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி நினைச்சோம்னு சொன்னா அந்த உறவு வச்சு என்ன செய்யுது, என்ன பிரயோஜனம்? துக்கத்திலையும் நல்லதிலையும் பங்கெடுக்கணும், கஷ்டத்திலையும் பங்கெடுக்க வேண்டும். அப்போ வாழ்க்கையில வந்து வட்டி கடன் பற்றக்கூடாதுங்க, ரொம்ப முக்கியம். நிறைய பேர் குழு கடன் எடுக்கிறாங்க, அதுல எல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதுல மான மரியாதைகள் காலையிலே வந்து நின்றுறாங்க. முழிக்கிறது அவங்க கண்ணில் தான் முழிக்கிற மாதிரி ஆகி போயிடுது நிறைய. அப்படித்தானே, கதவை திறந்து அவன் தான் நிக்கிறான். காலையில சுபுக்கு நம்ம எந்திரிக்கிறோமோ இல்லையா, 6 மணிக்கு அவன் தட்டிடுறான், சுபு நேரத்து அவன் தட்டிடுறான். ஏன்னா தெரியும், எம்பிள்ளைங்க இஸ்லாமிய பெண்கள் சுபு தொழுகைக்கு எந்திரிச்சுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன செய்யறான், 5 மணிக்கு வந்து தட்டிடுறான். அவன் தூக்கத்தை தொலைச்சிட்டு அவன் நம்ம கிட்ட வந்து தட்டிடுறான். எவ்வளவு பெரிய சுயமரியாதைகள் அங்கே போகிறது தெரியுமா? காரணம் என்ன? நம்முடைய அந்த ஆடம்பர வாழ்க்கை, அந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக வேண்டி நாம் வாங்கக்கூடிய கடன், அதை திருப்பி செலுத்த முடியாததினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இதெல்லாம். அப்ப அதுல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் தாய்மார்களே. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடனுடைய விஷயத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் தெரியுமா? அத்தஹியாத்தில் நாம் ஒரு துவா ஓதுவோம். நீங்க நிறைய எத்தனை பேர்களுக்கு தெரியும் என்று தெரியல, தெரியாவிட்டால் இந்த துவாவை மனனம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்பார்கள், எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ர் வ நஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் வ நஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், கபருடைய வேதனை விட்டு என்னை காப்பாற்று. யா அல்லாஹ், குழப்பவாதியான மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து என்னை நீ காப்பாற்று. இந்த உலகத்துடைய மௌத்துடைய அந்த குழப்பத்திலிருந்து, ஃபித்னாக்களிலிருந்து என்னை காப்பாற்று என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், என்னை பாவத்திலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள், என்னை கடனிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கொள், என்னை கடனிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கோ. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், மனிதனுடைய மான மரியாதை சுயமரியாதை எங்கே போகும் என்று சொன்னால், ஊரறிய உலகமறிய எவன் பப்ளிக்காக தப்பு செய்கிறானோ, தவறு செய்கிறானோ, அவனுடைய மான மரியாதை கப்பலேறி போகும். அதே நேரத்தில் எவன் கடன் வாங்கி மாட்டிக்கொள்வானோ அவனுடைய மான மரியாதையும் கப்பலேறி போகும் என்பது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். அதனால தான் தொழுகையில் இந்த வார்த்தையை கேட்க சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், பாவத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கோ, கடனில் இருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கோ.
ரசூலுல்லாஹ் இப்படியே கேட்பாங்க, இளமையில் முதுமையை உண்டாக்கக்கூடிய மனைவிடத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள் யாழ்லான்னு ரசூலா கேட்டிருக்காங்க தெரியுமா? ஒரு ஹதீஸ்ல இப்படி வரும், ஒரு துவாவுல, என்னுடைய இளமையில் முதுமையை உண்டாக்கக்கூடிய மனைவிடத்திலிருந்து யாழ்லா என்னை நீ காப்பாற்றுக்கோ அப்படின்னு. அதுக்கு பின்னணியில எழுதுவாங்க என்ன தெரியுமா? அவளுடைய ஆடம்பரத்திற்காக வேண்டி கணவனுடைய சொத்துக்களை பராமரிக்காமல் அதாவது ஊதாரித்தனம் செய்கிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட பெண்ணுதான் இவள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? லட்சத்தை சம்பாதிச்சாலும் மாசம் முடிஞ்சு என்ன ஆகி போயிடும்? மாசம் முடிஞ்சு கடனை தான் வாங்குற மாதிரி ஆகி போயிடும். சில பெண்கள் எழுச்சுவாங்க, ஆம்பளைங்க எழுச்சுவாங்க, மாச காசுன்னு சொல்லிட்டு மாசம் ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஏன்னா அதுல அழகா கடை ஓட்டலாம், குடும்பத்தை ஓட்டலாம். ஏன்னா ஒரு பிள்ளை 2 பிள்ளை தானே அழகா ஓட்டலாம். இன்றைய காலத்துல ஒரு 15 வச்சுக்கிறீங்களேன், அதிகபட்சமா ஒரு 20 வச்சுக்கிறீங்களேன். இந்த அம்மா என்ன செய்யணும், சில நேரத்துக்கு நான் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டே இருக்கிறேன். இந்த அம்மா என்ன செய்யும்னா, ஏதாவது இந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய ட்ரெஸ் எடுக்கணும், விலை உயர்ந்த ட்ரெஸ் எடுக்க கடையில பார்த்துட்டு வந்துடும். இந்த அம்மா சொல்லும், எங்க எனக்கு ஒரு மாதிரியா உடம்பு ஒரு மாதிரியா இருக்குது, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகணும், ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா அனுப்பி கொடுக்கலாம் இந்த மாசம். அவன் பாப்பா வெளிநாட்டுல இருந்துட்டு அவன் என்ன அவனுக்கா தெரியுது உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு யார்கிட்ட நீ கேட்க போறான், பொண்டாட்டி பொய்யா சொல்ல போதுன்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை தானே. ஏன்னா இவன் அனுப்பி விட்டுருவான். கடைசியில பார்த்தீங்கன்னு சொன்னா அது நோய் இல்லை, மனநோய் தான், அது உடம்பு நோய் கிடையாது, மனநோய். அந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்காண்டி இந்த மாதிரிலாம் செய்யுது. இந்த மாதிரி எல்லாம் சில பெண்கள் இருக்கிறார்கள். கணவனுடைய காசு பணத்தை ஊதாரித்தனம் செய்யக்கூடிய பெண்கள். இப்படிப்பட்ட பெண்கள் தான், அதாவது இளமையிலேயே முதுமையை உண்டாக்கக்கூடிய பெண்கள், நரைமுடியை உருவாக்கக்கூடிய பெண்கள். ரசூலுல்லாஹ் எப்படி கேட்பாங்க, இளமையில் நரையை உண்டாக்கக்கூடிய பெண்களை விட்டும் யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். எப்படி இருக்கணும்? கணவனுடைய அந்தஸ்தை காப்பாற்றக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்ணு யாருன்னா, கடன் வாங்காமல் குடும்பத்தை நடத்தணும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி தர்றாங்க. அத்தஹியாத்திலே ஓத சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம் என்று சொல்லி தர்றாங்க. அதை நான் சொல்றது, அடே உன் மனைவி கடன் படாமல் எந்த மனைவி உன்னை வாழ வைக்கிறாளோ உண்மையில அல்லாஹ் உனக்கு செய்த பாக்கியம் சொல்றேன். உனக்கு செய்த பாக்கியம், நீ அவளுக்கு பாக்கியம், நீ கிடைச்சது பாக்கியம் அல்ல, உனக்கு அவள் கிடைச்சது பாக்கியம், நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது. அப்ப வாழ்க்கையை கடன் இல்லாமல் ஓட்டணுங்க, இதுதான் மிகப்பெரிய விஷயம். கடனுடைய விஷயத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? மன் அகத அம்வாலன் நாஸி யுரீது அதாஹா அத்தல்லாஹு அன்ஹு. யாராவது ஒரு மனிதன் கடன் வாங்குகிறான், அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் வாங்குவானேயானால் அதை திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கிறான். அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றி கொடுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. அதே நேரத்தில் ஒமன் அகத அம்வாலன் நாஸி யுரீது இத்லாஃபுஹா அத்லாஃபஹுல்லாஹு. யாராவது அந்த கடனை ஒரு மனிதன் கடன் வாங்குகிறான், திருப்பி கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தில் அவன் வாங்குவானேயானால் அல்லாஹ் தஆலா அவனை அப்படியே ஆக்கிடுறான், அழிவுக்கு கொண்டா போய் சேர்த்துறான் அப்படிங்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சில பேர் அப்படித்தானே வாங்குவாங்க. என்ன அன்னைக்கு ஒருத்த சொல்றான், அதாவது ஒரு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது ஒரு சிரிப்பு ஒண்ணு போட்டிருக்கிறாங்க, எழுதியிருக்காங்க. அந்த சின்ன ஒரு பத்திரிகை குடும்ப மலர்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும், ஞாயிற்றுக்கிழமை. அதுல ஒன்று வருது. எப்படின்னா, கடன் வாங்கினவன் கேட்கிறான், அடே கடனை எப்படா தருவா அப்படின்ட்டு. வரும்போது தருவேன் அப்படிங்கிறான். எப்படா வரும்? தரும்போது வரும் அப்படின்னா. என்னடா இப்பயே சொல்லிக்கிட்டே இருக்கியடா அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவன் சொல்றான், என்னைய கடன் வாங்குறதுக்கு நீ எத்தனை தடவை அலைய விட்ட, அது மாதிரி நீனு அலையணுமா இல்லையா அப்படிங்கிறான். அப்போ இப்படித்தான் இன்னைக்கு உள்ள நிலைப்பாடுகள் போய்கொண்டு இருக்குது. கடனை வாங்கி அதை சரியா கொடுக்கணுங்கிற சிந்தனை நிறைய பேர்கள்ட்ட இல்லாமல் போகிறது. அதனாலதான் மான மரியாதைகள் எல்லாம் மாறி போகிறது. அப்ப கடன் வாங்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கணும், அதை திருப்பி கொடுக்கணுங்கிற சிந்தனை இருந்துச்சுன்னா அல்லாஹு தஆலா எப்படியும் கொடுக்க வைத்து விடுவான். அதன் பொறுப்பு அவனுடையது என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. அதை திருப்பி கொடுக்க வேண்டும். சரி பார்த்துக்குருவோம், பின்னால பார்த்துக்குருவோம். சில பேர் அப்படித்தான், பின்னால பார்த்துக்குருவோம், கேட்கும் போது பார்த்துக்குவோம்,
கடனை வாங்கி முடிச்சதோட என்னன்னு பேசுறதுனா திருப்பி கொடுக்கறதுல இல்ல, அவரா எப்ப கேட்பாருன்னு பாக்குவோமே, கேட்ட பிறகு ஆமா அந்த இன்ஷால்லா அந்த அடுத்த மாசம் தரனே, இந்த 10 நாள் கழிச்சு தரனே, அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு கதை ஓட்டுறது, அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கக்கூடாது. அது மிக ஆபத்தான ஒரு விஷயம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது முஹம்மது பின் அப்துல்லாஹ் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி நாங்கெல்லாம் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. மஸ்ஜிதுக்குள்ள நுழைஞ்சிட்டு இந்த ஜனாசா வைக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, மா அன்ஸல மின தஷ்தீத், இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் இறக்கப்பட்டு இருக்கிறது தெரியுமா அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அந்த சஹாபி சொல்றாங்க, ஃபரக்னா வஸகத்னா, நாங்களெல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம். அடுத்த நாள் நான் கேட்டேன், ஹத்தா இதா கான கதன், அடுத்த நாள் வர்ற வரை நாங்கள் அப்படியே பிரிஞ்சு போயிட்டு அடுத்த நாள் நான் கேட்டேன், சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், ஃபகுல்னா மத்தஷ்தீது அல்லதி நுஸில, யா ரசூலல்லாஹ் நேற்று நீங்க சொன்னீங்களே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இறக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால ஃபி தைன், கடனுடைய விஷயத்தில் தான் இறக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், லவ் குத்தில ரஜுலுன் ஃபீ ஸபீலில்லாஹ் சும்ம ஆஷ, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செஞ்சு ஷஹீதாக்கிறான், பிறகு அவனுக்கு ரூஹு கொடுக்கப்பட்டு சும்ம ஆஷ, இரண்டாவது தடவை இந்த உலகத்தில் வாழ்கிறான், சும்ம குத்தில ஃபீ ஆஷ் சும்ம ஆஷ, அவன் பிறகும் அல்லாஹ்வுடைய பாதையில அவன் போர் செய்கிறான், கொலை செய்ய ஷஹீதாக்கப்படுறான், திரும்ப அவனுக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான், சும்ம குத்தில அலைஹி, அதே மாதிரியே அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், திரும்ப அவனை ஷஹீதாக்குறான், திரும்ப அவன் ஷஹீதாய் போயிடுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ அலைஹி தைனுன் மா தகலல் ஜன்னத ஹத்தா யக்திய தைனஹு, அவன் சொர்க்கத்துக்குள்ள நுழைய அவனுக்கு கடன் இருக்குமையானால், இப்படிப்பட்ட ஒரு மனிதன், எப்படி மனிதன், அவனுக்கு அவன் ஒரு போர்க்களத்துல கடந்துக்கிறான், அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன் உயிரை தியாகம் செய்து ஷஹீதாகி போயிடுறான், திரும்ப அல்லாஹ் தஆலா அந்த உலகத்துல வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான், திரும்ப வாழ்றான், திரும்பவும் ஒரு போர் நடக்குது, அந்த போர்ல போய் ஷஹீதாயிடுறான், திரும்ப அவனுக்கு அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை கொடுக்குறான், திரும்பவும் அவனுக்கு ஒரு வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு போர் நடக்குது, அந்த போர்ல போய் ஷஹீதாயிடுறான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு கடனோடு அவன் ஷஹீதாய் போயிடுறான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுவானா, மா தகலல் ஜன்னத ஹத்தா யக்தி அல்லாஹ், அவன் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது அந்த கடனை அடைக்கும் வரை, கடனை நிறைவேற்றும் வரை அவன் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஷஹீதுனா யாருங்க? உலகத்திலேயே மரணிக்கக்கூடியவர்களுக்கு நிறைய அந்தஸ்து இருக்கிறது என்று சொன்னால் ஷஹீதுகளுக்குத்தான். ஷஹீதுகளை குளிப்பாட்டக்கூடாது. ஷஹீதுகளை குளிப்பாட்ட என்ன ட்ரெஸ் போயிட்டு இருந்தாங்களோ அதோட கொண்டு போய் அடக்கம் செய்யணும். அவர்களுக்கு இரத்த கரையோட தான் அடக்கம் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு மனிதர்கள் ஷஹீதானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் இறந்து போயிட்டா ரூஹுகள் சொர்க்கத்துக்குள்ள போகாது, வேறொரு இடத்துல தான் இருக்காது. ஆனால் ஷஹீதுடைய ரூஹுகள் மட்டும் ஒரு பறவையின் உருவத்தில் சொர்க்கத்துக்குள்ள போய் அப்படியே வலம் வந்து கொண்டு இருக்கும் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒருத்தன் ஷஹீதாக்கப்படுகிறான் என்று சொன்னால் முதல் சொட்டு ரத்தம் இந்த பூமியில் விழுவதற்கு முன்னால் அவனுடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அடுத்து சொட்டக்கூடிய ஒவ்வொரு சொட்டுக்கும் அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாடமாக தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஷஹீது கூட
கடனோடு மூத்தா போயிட்டா அவன் சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்கன்னா, கடனை பத்தி நம்ம எவ்வளவு கவனம் செலுத்தணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தாய்மார்களே. கடன் எவ்வளவு கொடுமையானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகை வைக்கும் போது அவங்க கேட்பாங்க, யாருக்கா இவருக்கு யாராவது உங்களுக்கு கடன் தரணுமான்னு கேட்பாங்க. யாராவது ஆமா யார ரசூலுல்லாஹ்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவங்க உங்களுடைய தோழருக்கு நீங்க தொழுகை வைங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒதுக்கிடுவாங்க. அப்படி ஒதுங்க விட்டுருவாங்கள சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், இல்ல அவருடைய கடனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதனால் நீங்க தொழுக வைங்க யா நாயகமே, நீங்கள் தொழுக வைத்தால்தான் எங்களுடைய தோழர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்ற அடிப்படையில் அந்த சஹாபாக்கள் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி திரும்ப கூட்டிட்டு அந்த நிறைவேற்றி விட்டோம் என்ற அந்த வார்த்தை சொன்ன பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடத்துவார்கள் என்பது ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இன்னைக்கும் சரி நம்முடைய பள்ளியில நானா இருந்தா நான் கேட்டுருவேன், யாரு பொறுப்புதாரின்னு சொல்லி முன்னால் அவரை வச்சு, இவர் கடன் பட்டு இருந்தால், இந்த ஜனாசா கடன் பட்டு இருந்தால் அந்த கடனை நீங்க எவ்வளவு அமௌண்ட் சொல்லி அதை உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கேட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டி விட்டுறது. அந்த பொறுப்பு சாட்டிட்டா இவருடைய பாவங்கள் அங்க மன்னிக்கப்பட்டு போய்விடுகிறது. கடன் எவ்வளவு பெரிய ஒரு விஷயங்க. அதே நேரத்தில் அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய தகுதி அவங்கள்ட்ட இல்லைன்னு தெரியுதுன்னு வைங்களேன், அதையும் அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகா சொல்றான் தெரியுமா? உங்க யாருக்காவது கடன் பட்டவர்கள் அவர்களுக்கு திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால், அவருக்கு அந்த திருப்பி கொடுக்க முடியல, வசதி வாய்ப்புகள் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமானால், அது அப்படியே சதக்கா செஞ்சுங்க, விட்டுருங்கிறான்ல. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அது நீங்கள் சதக்கா செய்வதை விட சிறந்த நன்மையை உங்களுக்கு தருகிறது. சதக்கா செய்வதை விட சிறந்த நன்மையை உங்களுக்கு தருகிறது என்று ரசூலுல்லாஹி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்றான், இன் குன்தும் தஅலமூன், இது மிகப்பெரிய ஒரு நன்மையை இது உண்டாக்கும். நீங்க செய்த காரியத்திற்கு இது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு உண்டாக்கும். நீங்க கொடுத்த தர்மத்தை விட இது மிகப்பெரிய நன்மையை இது உண்டாக்கும் என்று கண்மணி முஹம்மது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு குர்ஆன்ல பதிவு செய்யறான்னு சொன்னா, நம்மளுக்கு தெரியுது இவர் கஷ்டப்படுறாரு, ஏன்னா அவங்களோட புருஷன் சின்ன சம்பளத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்ற உங்களுக்கு நிலைப்பாட்டுகள் இருக்குமையானால் அதை நம்ம மன்னிச்சு விடுறது அது பெரிய நன்மையை தரும். அது மிகப்பெரிய வாழ்வாதார, நம்முடைய வாழ்வாதாரத்தை அது உயர்த்தும். அது மிகப்பெரிய வாழ்க்கை, அந்தஸ்துள்ள ஒரு வாழ்க்கையை உங்களை வாழ செய்யும். அது இத்தனை பேரு இதுக்காக வேண்டிய கொடுத்துட்டு ஏமாந்து போறான்னு தெரியுமா? என்ன லட்சத்துக்கு 10,000 ரூபாய், இதெல்லாம் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கிறோமா? எந்த பிசினஸ்லயும் அந்த மாதிரி கிடையாது. கோல்டு பிசினஸ் கூட கிடையாதுங்க. ஏன்னா கொஞ்ச நாளா ஓடிக்கிட்டு இருந்துச்சு எல்லா ஊர்லயுமே, எங்க ஊர்லாம். ஏன்னா நம்ம சொந்த பந்தங்கள் நிறைய ஏமாந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஊர்ல நிறைய பேரு இந்த கூத்தாநல்லூர்ல பெண்கள் மட்டுமே 50 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேங்கு மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இஸ்லாமியர்களுடைய அந்த ஊரெல்லாம் பார்த்து முதல்ல என்ன செய்வாங்கன்னா, இந்த கேங்லாம் இந்த ஆசை வார்த்தையை தூண்டுவாங்க. எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு இந்த ஆசை வார்த்தையை தூண்டின உடனே என்ன செய்வாங்க, இவங்களுக்கு ஆசை வந்துடும். அதுவும் பெண்களுக்கு ஆசை வந்துடும். எப்படி தெரியுமா? முதல்ல சும்மா கொஞ்சமா கொடுத்து பார்க்குவோமே அப்படின்னு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறது. 1 லட்ச ரூபா கொடுத்து இவன் என்ன செய்வான்னா, வாங்கிவிட்டு காலையில வாங்கிவிட்டு மத்தியானம் வந்துட்டு அவன் காசுல இருந்து 10,000 ரூபாய் கொடுக்குவான். பத்தியில அவங்களுக்கு காசு சம்பளம் வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு 3 மாசத்துக்கு கொடுப்பான். என்னட்ட வாங்கிட்டு உங்களுக்கு தருவான், உங்கள்கிட்ட வாங்கிட்டு என்ன தருவான். அவன் 1 லட்சம் ரூபாய்க்கு 10,000 போட்டா 90,000 அவனுக்கு லாபமா இருக்கும். 3 மாசம் 4 மாசம் பாக்குவான். கேட்டா நான் அந்த பிசினஸ் பண்றேன், இந்த பிசினஸ் பண்றேன், கோல்டு பிசினஸ் பண்றேன், பெட்ரோல் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான், பெரிய புருடாவை அள்ளி விடுவான். உங்க பாப்பாங்க 3 மாசம் கழிச்சு, பரவாயில்லையே 10,000 என் புள்ள தந்துருது, அதனால வீட்டுல இருக்கிற நகை எல்லாத்தையும் ஈடு வச்சு பெரிய தொகையா கொண்டு போய் கொடுத்த உடனே அவன் எல்லாத்தையும் பெரிய தொகையா மாட்டிக்கிட்டு ஒரே ஓட்டம் எஸ்கேப், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த கத்துனாலும் கழிச்சல்ல போயிடுவான்னு சொன்னாலும் சரி, அழிஞ்சு போயிடுவான்னு சொல்லி, நாசமா போயிடுவான்னு சொன்னாலும் எப்படி சொன்னாலும் வருமா? ஏன்னா ஏமாத்தணும்னு சொல்லிதானே உங்களை ஏமாத்துறான். அப்புறம் என்ன போட்டு ஏமாந்தது அவன் அல்ல, நம்ம தான் ஏமாந்தோம். யாருக்காவது யோசிக்கமா? இன்றைய காலத்துல 1 லட்சம் ரூபாய்க்கு 10,000 ரூபாய் யாரு காசு கொடுப்பா? எந்த லாபம் இருக்குது? நம்ம யோசிக்கணும் தாய்மார்கள். இது எப்படி
இது சாத்தியமாகுமா என்பதை யோசிக்கணும். நம்முடைய அந்தஸ்து ரொம்ப முக்கியமானது அல்லவா? அதை நம்ம சரிகட்டி கொண்டு போகுவதுதான் வாழ்க்கை மிகப்பெரிய தத்துவம். அதைத்தான் ரசூல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க உங்களுக்கு அந்த கடன் கொடுத்தவர்கள் உண்மையிலேயே கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அது எல்லாத்தையும் விட மிக சிறந்தது. நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா தர்மத்தையும் விட அது சிறந்தது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித்தரான். ஏன் தெரியுமா? ஒருத்தனை வாழ வைப்பது ஒரு ஊரைய மக்கள் அனைவர்களையும் வாழ வைப்பதற்கு சமம். ஒருத்தனை அழிவுக்கு கொண்டு வருவது ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே அழிவுக்கு கொண்டு வருவதற்கு சமம். ஆகையால் நீங்கள் ஒருத்தரை வாழ வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். கடனுடைய விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்து, வாங்கினவங்க ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே நேரத்தில் கொடுத்தவர்கள் அவங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு தோதுவாக நம்ம தவணை கொடுக்கணும். அதுவும் முடியல அப்படின்னு சொன்னா அதை மன்னித்து விட்டுற வேண்டியதுதான். அல்லாஹ் எனக்கு கூலி தருவான் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன செஞ்சிடணும், விட்டு கொடுத்துட்டோம் சொன்னா அல்லாஹ் நிறைய நன்மைகளை நமக்கு தருவான் என்பதைத்தான் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய அந்தஸ்து ரொம்ப முக்கியம். அந்த அந்தஸ்தை நாம் பாதுகாப்பதற்கு கடன் வாங்காமல் வாழ வேண்டும், கடன் இல்லாமல் வாழ வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை கடன் இல்லாமல் வாழ்ந்து கடன் இல்லாமலேயே மரணிக்க போகக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين، يا رحمة للعالمين، يا دستجن ويا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله، يا شفيع المذنبين ويا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், உடன் பிறந்தவர்கள், சொந்த பந்தங்கள், எங்களுக்கு முன்னே சென்ற எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள், இங்கே கூடி இருக்கக்கூடியவர்கள் அனைவருடைய இந்த குடும்பத்துக்காரர்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் தந்தல் புரிவாயாக. கடன் இல்லாத வாழ்வாக்கியத்தை நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் மஅஸமி வல் மகரம். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ். கடனை விட்டு எங்களை முழுமையாக பாதுகாத்துக்கொள் ரப்பி ரஹ்மானே. கடன் இல்லாமல் கடன் இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். நாங்கள் மரணிக்கக்கூடிய அந்த தருவாயில் கடனோடு நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாது நாயனே. யா அல்லாஹ் எங்களுக்கு கடனோடு வாழ்ந்தால் எங்களுக்கு முழுமையான ஈடேற்றம் கிடைக்காத நாயனே. யா அல்லாஹ் நாங்கள் கை செய்துபட்டு போய்விடுவோம் நாயனே. யா அல்லாஹ் நாங்கள் கடன் படாமல் எங்களை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய யாரெல்லாம் வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்காக வேண்டி கடன் பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய குடும்ப தேவைக்காக வேண்டி வட்டி கடன்களை மூழ்கி இருக்கிறார்களோ, ரப்பி ரஹ்மானே அவருடைய அனைத்து நகைகளையும் திருப்பக்கூடிய அந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், அதற்கு உண்டான பொருளாதாரத்தை நீ கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் கடனை ஆசையோடு வாங்கி விடுகிறார்கள் நாயனே. அதை திருப்பி கொடுப்பதற்கு யா அல்லாஹ் சிரமப்படுகிறார்கள் நாயமே. யா அல்லாஹ் அந்த கடனை சிரமம் இல்லாமல் திருப்பி கொடுப்பதற்கு வல்ல ரஹ்மானே நீ அருள் செய்வாய் யா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் ரப்பி ரஹ்மானே. எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் யா அல்லாஹ் நீ அருள் செய்வாயாக. யா அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். கபருடைய சோதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் சிறு பிள்ளைகளுடைய மூலமாக எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் நீ கேள்வி யா அல்லாஹ். எல்லா விதமான முசீபத்துக்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் நாயனே. யா அல்லாஹ் எங்களுடைய பள்ளிகளில் யா அல்லாஹ் 30 நாளும் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை கூடிய யா அல்லாஹ். யா அல்லாஹ் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை கூடிய யா அல்லாஹ், அந்த சிந்தனையை கூடிய அல்லாஹ். எல்லா ரஹ்மானே, இந்த புனிதமான இந்த ரமலானுடைய கடைசி பத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு யா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். நாங்கள் அதை யா அல்லாஹ் விளங்கி கொண்டு யா அல்லாஹ் அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் ரப்பி ரஹ்மானே. அதற்கு நீ அருள் செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மான் அருள் செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் கடனை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். கடனுடைய தீமையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக்கொள் நாயனே. யா அல்லாஹ் எங்கள் கடன் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு தா யா அல்லாஹ். கடனின் மூலமாக எங்களுடைய அந்தஸ்துகள் போய்விடுகிறது நாயனே, எங்களுடைய கண்ணியம் போய்விடுகிறது நாயனே. யா அல்லாஹ் அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் யா அல்லாஹ். எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக யா அல்லாஹ். இந்த துஆவை
அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்களோ அனைவருக்கும் நீ கிருபை செய்ய அல்லாஹ். எத்தனையோ பேர்கள் அல்லாஹ் குடும்பத்தில் இணக்கம் இல்லாமல் வாழ்கிறார்கள், நாயனே அவர்களுக்கு இணக்கத்தை கொடு யா அல்லாஹ். எத்தனை பேர்கள் யா அல்லாஹ் குடும்ப வாழ்க்கை அமையாமல், நல்ல ஜோடிகள் அமையாமல் இருக்கிறார்கள் நாயனே, அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை, தகுந்த ஜோடிகளை நீ கொடுத்து சந்தோஷப்படுத்துவாயாக நாயனே யா அல்லாஹ். அதே நேரத்தில் எத்தனை பேர்கள் இணக்கம் இல்லாமல் வாழ்கிறார்கள், அவர்களுக்கு இணக்கத்தை கொடு யா அல்லாஹ். எத்தனை பேர்கள் யா அல்லாஹ் ஈமான்ல உறுதி இல்லாமல் வாழ்கிறார்கள் நாயனே, அவர்களுக்கு உறுதியை நீ கொடு யா அல்லாஹ். அடுத்தவர்களிடத்தில் நாங்கள் யா அல்லாஹ் கடன் வாங்கி அவர்களுக்கு தலை குனிந்து நாங்கள் நிற்கும் அந்த நிலையை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் கேட்டு வருவதற்கு முன்னாலேயே நாங்கள் அவருடைய கடனை செலுத்திவிடக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு நாயனே யா அல்லாஹ். எங்களுக்கு எல்லாம் நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ். அமல்கள் மூலமாக எங்களுக்கு நீண்ட ஆயுளை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். அமல்கள் செய்வதற்கு எங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் உன் கண்ணியத்தின் பொருட்டாலும் அந்தஸ்தின் பொருட்டாலும் உபத்தனத்தின் பொருட்டாலும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸன வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். அல்லாஹும்ம ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அல்லாஹும்ம ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹும்ம ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் வ பாரிக் வ ரஹ்மத் அலா ரசூலிக وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த குழிவெட்டும் தொழிலாளர்கள் குறித்து ஒரு காணொலியை நம்ம பதிவிட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறேன். அந்த காணொலியை சில சமூக விரோதிகள் அவங்களுடைய QR கோடை வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணொலியில் பார்கோடு போட போகிறதில்ல. அதில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நீங்கள் ஜிபே, ஃபோன்பே போன்ற உதவிகளை, உங்களுடைய உதவிகளை தாராளமாக செய்யலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் அதே அளவுக்கு ஃபோர்ஜரிகளும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இவர்களுடைய உழைப்பை மற்றவர்கள் சுரண்டி தின்னும் ஒரு போக்கு சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதனை அதிகமாக ஷேர் செய்து, பழைய காணொலியை மிஞ்சும் அளவுக்கு ஷேர் செய்து, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார உதவிகளை கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம். ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்குங்கிறத இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் சொல்லிடுறேன். QR கோடை நாங்கள் இதில் தவறுதலாக போட்டுட்டோம். அந்த QR கோடை எடுத்துட்டு யாரோ ஒரு ஃபோர்ஜரி நபர் அவருடைய QR கோடை வச்சு அதை வைரல் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரியான ஃபோர்ஜரிகள் இனி நடக்காத அளவுக்கு இதில் பார்கோடு போடலை, QR கோடு போடலை. எனவே தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதை அதிகமாக ஷேர் செய்து இவர்களுக்கு உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.